அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் வியாழக்கிழமை 6/6/2024ஆம் ஆண்டு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை வழிபாடு செய்ய உகந்த நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளும் கூட. இந்த நாளில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். அப்புறம் சாய்பாபாவை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள். மேலும் குரு பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறப்பான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை வழிபாடு செய்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இந்த நாளில் நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிற பூக்களை சூடுங்க, ரொம்ப நல்லது. குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குங்க. சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குரு பகவான் தான். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். இதையும் தாண்டி நான் சொன்ன விஷயம்தான், முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானும் குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பொருத்தமான கடவுள்கள். ஸோ இவரை வழிபாடு செய்தால் அவருக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் குரு பகவானை போற்றி போற்றி, ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. இதில் எதை சொன்னாலையும் நல்லதேங்க. பொதுவாக ஒருத்தங்களை வந்து நல்ல செல்வ செழிப்பாக இருக்காங்க, பேரு புகழோடு இருக்காங்க, எல்லா விதத்துலேயும் ஒரு மனுஷனுக்கு வந்து அவனுக்கு என்னப்பா குரு உச்சம் சுக்கிரம் உச்சம் இப்படிலாம் வந்து அதிகமாக ஒருத்தங்க பேசப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையாகவே குரு பகவான் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பில் இருப்பாருங்க. குரு பாட்டல் கோடி நன்மைன்னு சும்மா சொல்லலை. நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் குரு பயிற்சின்னு ஒன்று வந்துச்சுனாக்கா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், இவருடைய பயிற்சியாவது நமக்கு ஏதோ சாதகமான பலனை கொடுப்பாரா அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் தான் நமக்கு வந்து சிம்ம ராசியை பொறுத்தவரை குரு பகவான் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். இருந்தாலும் அவரை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. புரியுதுங்களா? இப்போது ஒரு 10 லட்சம் நம்ம கையில் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வருதுன்னு வச்சுக்கோ. நம்ம உழைத்த காசாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா வகையிலையாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சொத்தை விற்கிறோம், நம்ம கையில் வந்துட்டு பல்காக ஒரு 10 லட்சம் கைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணம் தான் குரு. ஓகேங்களா? அந்த குரு பகவானை நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பணத்தை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதிகப்படுத்தணும். 10 லட்சங்கிறது 15 லட்சம், 15 லட்சங்கிறது 20 லட்சம், 20 லட்சங்கிறது 25 லட்சம், இப்படி வந்துட்டு அதிகரிச்சுட்டே போனால் தான் நமக்கு வந்து பார்த்தினாக்கா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் கையில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி அந்த பொருளுடைய சேர்க்கையை அதிகப்படுத்த உங்களுக்கு எண்ணம் தோணுதோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் குரு பகவான் இருந்தாலும் அவரை நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வழிபாடு செய்வது வந்து நீங்கள் அந்த காசு எப்படி இன்வெஸ்ட் பண்ணி பெருக்கிறீங்களோ அந்த மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு பலப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. புரியுதுங்களா? இன்னும் தெளிவாக சொல்லணுனாக்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்கையான காலம். இப்போலாம் வந்து சொல்லவே முடியாது, என்ன தான் மழை பெஞ்சாலும் வெக்கையாக தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமில் கரண்ட்டை கட் பண்ணால் எப்படி இருக்கும்? திரும்பவும் கரண்ட்டு வந்தால், அதுவும் ஏசி ஓடுனா ஜிலு ஜிலுன்னு காற்று வரும் இல்லையா? அப்படி தான் நீங்கள் அவரை வழிபாடு செய்கிறது எப்படின்னா, குரு பகவானுடைய பார்வையை உங்களுக்கு பார்க்க வைக்கிறது எப்படின்னா, ஏசி ஆன் பண்ணி நீங்கள் உங்களுடைய முகத்தை காட்டுற மாதிரி. இப்போ தெளிவாக புரியுதுங்களா நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும்னு? ஸோ உங்களுடைய அமைப்பு, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகம் என்கிட்ட இல்லை, நான் பொது பலனாக சொல்கிறேன். குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து சாதகமாக தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் நான் பலப்படுத்தணும். அப்போ தான் அந்த 80% வச்சு என்னோடய வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்ற முடியும். என்னோடய வாழ்க்கைக்கான ஒரு தடுப்பை வந்துட்டு நான் உருவாக்க முடியும். எந்த ஒரு கஷ்டமும் என்னை வந்து அணுகாமல் எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி போக. ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை மாற்றவர் கிடையாது, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தடுக்கக்கூடியவர். இவர் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு கேடைய மாதிரி தான். புரியுதுங்களா? சனி பகவானாக இருக்கட்டும், இல்லை மற்ற கிரகங்களுடைய அமைப்பாக இருக்கட்டும், ராகுவாகட்டும் கேதுவாக இருக்கட்டும், யாருடைய அமைப்பு நம்ம சரியில்லை, செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கமாக இருக்கட்டும் சரியில்லைனாலையும் இவருடைய பார்வை நம்மளை காப்பாற்றும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவற விட்டுடாதீங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறது கடவுள் வந்துட்டு நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள்.
இப்போ நேற்றுக்கு போன நாள் நமக்கு திரும்பி வராது. ஸோ கடவுள் நமக்கு தலையில் எழுதிக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம கஷ்டம் இல்லாமல் வாழணும் அப்படின்னாக்கா கடவுளுடைய கையை தான் பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ நிறைய உதாரணம் சொல்லலாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரிய நாட்கள். அந்த நாட்களில் இவங்களை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய இன்னல்கள் விலகும். புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ விஷயங்கள் நம்ம உதாரணம் சொல்லணுனாக்க சொல்லிக்கிட்டே போகலாம். சாதாரணமாக ஒரு ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, அப்படி இப்படின்னு டயட் ஃபாலோ பண்ணுறது ஒன்று. அதாவது சிம்பிளாக அதுதான். ஒரு டயட் நம்ம உடம்பு குறைக்கணும் அப்படின்னாக்க எவ்வளோ கஷ்டப்படணும். அப்போது நம்ம வாழ்க்கையை நம்ம சீரும் சிறப்பாக மாற்றணும். அதாவது நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய விஷயம், இந்த உடம்பு குறைக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு 10 நாள் வந்துட்டு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து பழகிடும். ஓகேங்களா? நம்மளாலேயும் வந்துட்டு அது வந்து இது சாப்பிடணும், இது சாப்பிட விட அப்படின்ற ஒரு முறையை வச்சுக்கிட்டு நம்ம உடம்பை குறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாடுபடுறோம். அதாவது நம்மளால் செஞ்ச முடிய விஷயம். நம்மளோட வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ அதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுறது தவிர்த்து. ஸோ தயவு செஞ்சு கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுவது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இந்த கலியுகத்தில் சீரும் சிறப்புமாக மாற்றிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி. புரியுதுங்களா? என்னடா அந்த பிள்ளை அது சொல்லுது இதை சொல்லுது அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை. ஏதாவது அதிகமாக பேசுகிறதுனாலையும் மன்னிச்சிக்கோங்க. ஓகேங்களா? எப்போவுமே ஒரு வழிகாட்டியாக இருக்க தான் நான் விரும்புகிறேன். தப்பாக இருந்தால் திரும்பவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஸோ அந்த வகையில் இந்த நாள் குரு பகவானுக்கு உகந்த நாளுங்க. குரு பகவானோட வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானோட ஆலயத்துக்கு போங்க. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தாலும் சிறப்பு தான். இல்லை நவகிரகங்களில் வீற்றக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சது அப்படின்னாக்கா மஞ்சள் நிற பூக்களை கொண்டு போய்ட்டு அவருக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி மஞ்சள் நிற கொண்டக்கடலை வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நீங்கள் நைவேத்தியம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலையும் சரி, இல்லாத ஏழை மக்களுக்கு யாராவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 கிலோ சொல்லணும்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு மஞ்சள் கொண்டக்கடலையை வந்து வாங்கி தானம் கொடுங்க. ரொம்ப நல்லது. ஏழை மக்களுக்கு, அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுங்க. கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. சரிங்க, இந்த நாள் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? பொதுவாகவே சிம்ம ராசி நீங்கள் நிறைய தான தர்மம் இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதவி செய்வதன் காரணமாகவே நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்ருக்கீங்க. இப்போ வரைக்குமே நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த விஷயம் உண்மைதானே சிம்ம ராசி அன்பர்களே? ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு காரணகர்த்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறவி அமைப்பு தாங்க. உங்களுடைய குணமே தாய் உள்ளம், இரக்க குணம் கொண்டவங்க. பார்க்குறதுக்கு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லட்சணை வேணால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மமாக இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம். நீங்கள் வீர தீரர் தான். குடும்பத்துக்கு ஒன்றோ இல்லை பிடிச்சவங்களுக்கு ஒன்றோ இல்லை நம்மளுடைய நட்புக்கு ஒன்றோ உறவுக்காரங்களுக்கு ஒன்றோ அப்படின்னாக்கா முதல்ல போய் நிற்கிறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. அதை நான் குத்தமே சொல்லலை. ஆனால் உங்களை வந்துட்டு அன்பு காட்டி, ஓகேங்களா, அன்புனால் மட்டுமே உங்களை வந்துட்டு நிறைய துரோகங்களை செய்து உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு தீர்வாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போடணுமோ இல்லை வந்து அவங்களுடைய வந்து உறவுகளை வந்து தூக்கி போடணுமோ இந்த விஷயம் கிடையாது. உங்களுடைய புரிதலை, உங்களுடைய தெளிவான பார்வையை நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்களில் வெற்றி கொண்டாட முடியும். என்ன மேடம் பண்ணுறது, நான் வந்து பாசம் வச்சுட்டேன், நம்பிட்டேன், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், இப்படியும் ஒரு சிலர் இருப்பீங்க. உண்மை தானே? தெரியும் எனக்கு அவங்க துரோகம் செய்கிறாங்கன்னு தெரியும். ஆமாம், என்னை அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு எங்கிட்ட இருக்கிற பணம் தான் அவங்களோட மோட்டிவ்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உறவுல பக்கம் வச்சிட்ருப்பீங்க. ஆனால் என்ன சொல்வீங்க? கடவுள் மேலே பாரம் போடுவீங்க. ஏன் எனக்கு இது மாதிரி கஷ்டம் வந்துச்சு, ஏன் அப்படி நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு. எங்கள் கடவுள் வந்து உங்களுக்கு கடவுள் காட்டி கொடுக்குறாரு. இது போலியான அன்பு, இது போலியான உறவு, அவங்க உங்களை ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி நிறைய இடங்களில் காட்டி கொடுத்துமே அதை நீங்கள் சரி செய்யலை அப்படின்னாக்கா தவறு யார் மேலே? உங்கள் மேலே. இதை மாற்றிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதே போல் உங்களுக்கு எல்லா விதங்கள்லையும் அலசி ஆராய்ந்து ஆளுமை திறன் இருக்குது. இருந்தாலும் மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ தலையாட்டி பொம்மையாக மாறிட்டுருக்கீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களை குத்தம் குறை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. நீங்கள் அரசாட்சி புரியலாம். எங்கேயும் சரி, நட்பு வட்டாரத்துலேயும் நீங்கள் கில்லி, தொழில் ரீதியாகவும் நீங்கள் வெற்றியாளராக இருப்பீங்க. அனைத்து வகைகளிலும் நீங்கள் சிங்கமாக மிளிரணும் அப்படின்னாக்கா உங்களுடைய பழைய
உங்களுடைய பிறவி குணத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த வகையில் தான் நிறைய விஷயங்களில் மாற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளுடைய அமைப்பை பார்க்கலாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீங்க. மனசில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்ததான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரம் அபிவிருத்தி உண்டாகும். விருத்தி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்றம், அபிவிருத்தி அப்படின்னாக்கா நல்ல உயர்வுங்க. வியாபாரம் பெருகும். அடுத்ததான் துணைவர் வழியில் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் ஆதரவு கிடைக்குங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். அடுத்ததான் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதீத சிந்தனை உண்டாகும். அளவுக்கு மீறி எந்த விஷயத்தையும் யோசிக்காதீங்க தயவு செய்து. அடுத்த உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கும். உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் அமையும். மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெற போகிறீங்க. அடுத்த காதலில் ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதலன் காதலிக்கிட்ட நிறைய லவ் டைலாக்லாம் பேச போகிறீங்க. அப்படியே காதல் மழையை பொழிய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுடைய காதல் வாழ்க்கை ஒரு இனிமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்ததாக தோட்ட தொழிலில் இந்த நாளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க. அதாவது விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்குது. சிறு தொழில் செய்கிறீங்க, இந்த புளி வியாபாரம் பண்ணுறது, பருப்பு வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தேக்க நிலையில் இருந்த பொருட்கள் எல்லாமே இந்த நாளில் விற்று தீருங்க. நல்ல விலைக்கு விற்க போகிறீங்க. அடுத்த வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வேலையில் மற்றவங்களுடைய தலையீடு ஏதாவது வந்தது அப்படின்னாக்கா நிச்சயமாக பிரச்சனை வரும். அந்த மாதிரி யாருடைய தலையீடும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. மற்றவங்களுடைய வேலையிலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேர்மையாக செய்வீங்க. ஓகேங்களா? கரெக்டாக செய்வீங்க. ஸோ உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா சிறப்பு. ஓகேங்களா? அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கதாங்க செய்யுது. இருந்தாலும் பிள்ளைகளுடைய படிப்பு செலவு அப்படிங்கிறது சுப செலவாக தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? மேலும் சொல்லணுனாக்கா உங்களுடைய செயல்கள் அனைத்தையுமே இன்றைக்கி சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அதான் சரியாயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பேச ஆரம்பித்து சண்டை சச்சரவுக்கு மாட்டிக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க. அடுத்த வீண் செலவுகளால் இன்றைக்கி கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அப்போ சுப செலவுகளாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. அடுத்த மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் விவாதம் வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விவாதம் சம்மந்தப்பட்ட விஷயமா வருது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு வீண் விவாதம் வேண்டாம், விட்டு விலகிடுங்க. அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் வழக்கம் போலவே நடைபெறும். அதில் எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லை. உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுடைய அனுசரணை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஒரு சில நேரங்களில் அவங்களால சில பிரச்சனைகளையும் வரும். அதை உங்களுடைய அதீத சாமர்த்தியத்தினால் கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான், குரு பகவானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம், சாய்பாபாவை வழிபாடு செய்யலாம், முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அதை தாண்டி பெண் தெய்வத்துடைய வழிபாடு, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்புங்க. பல நேரங்களில் சொல்லிட்டேன். துர்க்கை அவங்களுடைய கைகளாலேயே உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க. உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய துன்பங்களை தூர தூக்கி எறிவாங்க. ஸோ இவங்களையும் வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் உண்டு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம், வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த நாள் மங்களகரமான நாளாக இருக்குங்க. உங்கள் மனசில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய ஆசைகளில் ஒன்று, அதாவது நீண்ட நாள் ஆசை ஒன்று இந்த நாளில் நிறைவேறுங்க.
அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். இருந்தாலும் பல பேருடைய கண்கள் காரணமாக, அதாவது கண் திருஷ்டி காரணமாக உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதாவது வயிற்று உபாதை, இல்லை கை கால் குடைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே சொல்லிடுறேனே, சிம்ம ராசி சேர்ந்த அன்பர்கள் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது ரொம்ப நல்லது. ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏராளம். ஓகேங்களா? ஸோ திருஷ்டி சுற்றி போடுங்க, ரொம்ப நல்லது. எதுவுமே பெருசாக வந்து பூசணிக்காய் உடைக்க முடியல, இல்லை எலுமிச்சம்பழம் இது பண்ண முடியல அப்படின்னாலும் சரி, ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வந்துட்டு சுற்றி போட சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி விலகிச்சுனாவே பல பிரச்சனைகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? அவங்களுடைய கண் திருஷ்டி தான் வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உருவாக்கிட்டே இருக்கும். அதீத எதிர்மறை சிந்தனைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சுற்றி இருந்துக்கிட்டு. ஸோ அவங்கள கொஞ்சம் விலக்கி வைங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க பொறாமை பிடிச்சவங்க, அவங்க வந்து கெட்டவங்க, அவங்களுடைய எண்ணம் சரியில்லை, அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய நட்பு நமக்கு வேண்டாங்க, விட்டு விலகி இருங்க. ஓகேங்களா? உங்களால் முடியாது தான், எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. அவங்க பரவாயில்ல, அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கெட்ட விஷயத்துக்கு அவங்க எப்படின்னா ஒரு அழுகி போன ஒரு பழத்துலேருந்து வரக்கூடிய நாற்றம் மாதிரி தான் அவங்களுடைய உறவு. உங்களுக்கு அவங்களுடைய மூச்சு காற்றே வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்களும் உங்களை வந்துட்டு ஒரு எதிர்மறை சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். இது என்னடா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஏதோ ஒரு மர்மமாக பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து உண்மை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மாற்றி பாருங்களேன், நிறைய மாற்றம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க, நல்லதை மட்டுமே நினைக்கிறவங்க, நல்லதை மட்டுமே செய்கிறவங்க, உங்களுடைய மனசு தூய்மையானது, இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதிரியுடைய ஆட்களுடைய அமைப்பு வந்து செட் ஆகாது. நான் பல சமயங்களை சொல்லிட்டேன், கடவுளுடைய துணை மட்டும்தான் என்றைக்கும் நிலையானது. ஸோ நிறைய பேசியிருக்கோம். அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சினாக்கா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு எங்கெங்கே பிடிச்சிருக்கோ அங்கே வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மேலும் இந்த நாளை பொறுத்து உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைங்க மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மேலும் இந்த நாளில் குரு பகவானுக்கு உகந்த கலரான மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்தும் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அபிவிருத்தியான நாளாக இருக்கும். மேலும் சொல்லணுன்னாக்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மேலும் எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத செலவுகளை எதுவும் செஞ்சிடாதீங்க. கையிருப்பில் பணம் எப்பவும் இருக்கட்டும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளால் செலவுகள் உண்டாகுங்க. மேலும் சொல்லணுன்னா இந்த நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்களுடைய செயல்களில் லாபம் உண்டாகும். ஒரே வரியில் சொல்லணுன்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுது அப்படின்னாவே நமக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாளும் கூட இல்லையா? அடுத்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதை தாண்டி சொல்லனாக்கா குழப்பத்திற்கு ஆளாகி இருந்த உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு தெளிவான ஒரு அமைப்பு இருக்குங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சோர்வுகள் மறைந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும், தன வரவுகள் நிறைந்த நாளாகவும், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த நாள் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சினாக்கா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும். தனிப்பட்ட உங்களுடைய ஜனஜாதத்தை பொறுத்து 25% மட்டும் மாறுபடுங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த நாள் இப்படி தான் இருக்கும். இந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி.